வரலாறு முடிந்து போய்விட்ட உணர்வு சயந்தனின் 2 நாவல்களிலுமே அதீதமாக இயங்குகிறது. முடிவுக்கு பின்னான மறுமையை அதனுடான தொடர்ச்சியை கற்பனை செய்து கொள்வதற்கு வேண்டிய புனைகாலத்தை உருவாக்கிக் கொள்வது எப்படி என்பதற்கு சயந்தனுடைய 6வது நல்ல உதாரணம். 6வது போராளி கதாநாயகன் தீவில் காயப்படுகிறான், கால் இழக்கிறான். ஃபைபர் கிளாஸ் செயற்கை கால் பொருத்தப்படுகிறது. ஆனால் வாழ்வோ காதலோ தீவில் நிச்சயமில்லை. கடலின் ஊடாக வெளியேற முயல்கிறான். ஆனால் முடிவு ஈவிரக்கம் மற்றும் துரத்தி கொண்டு வந்து அவனை மூழ்கடிக்கிறது. அவனுக்கு பொருத்தப்பட்ட செயற்கை கால் கடலில் மிதக்கிறது. முடிவையும் அதை நோக்கிய பயணத்தையும் துக்கவியல் மறைவில் 20 அத்தியாயங்கள் செலவழித்து சித்தரிக்கும் நாவல் அதன் பின்னான தொடர்ச்சியை தனித்த இறுதி அத்தியாயத்தில் எரித்திரியாவில் கற்பனை செய்ய முயல்கிறது. கடலில் மிதந்த கதாநாயகன் செயற்கைக்கால் எரித்திரிய முன்னாள் போராளி கிழவன் கண்பட கரை ஒதுங்குகிறது. 2011 இலங்கை தீவை சூழ்ந்திருக்கிற கடலும் அதற்கு அப்பாற்பட்ட நாடுகளும் இலங்கைக்கு அப்பாற்பட்டு மறுமையை தொடர்ச்சியை கற்பனை செய்கிற எத்தனம் 6வது நாவலின் உந்தி சக்தியாக இருந்தது. இக்காலகட்டத்தில் தமிழ் தேசியவாதத்தின் தொடர்ச்சி நாடு கடந்த தமிழீழம் போன்ற உருவாக்கங்களினூடாக கற்பனை செய்யப்பட்டதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். 2015 புலம்பெயர்ந்தவர்கள் நாட்டை சென்று பார்ப்பதெல்லாம் இன்று சாதாரணமாகிவிட்ட நிலை. நாடு கடந்த தமிழ் தேசியம் என்ற கற்பனை வலுவிழந்து போய்விட்டது. ஆனால் மண், தடயங்கள், இடம், சாட்சிகளுக்கான நேரடி பெருவழி கிடைத்தாயிற்று. இம்முறை சயந்தனுடைய களம் கடல் அல்ல, மண். நாவல் முடிவு எழுதப்பட்டதன் பின் மிதுவடி அகற்று நோக்கில் மண் அகலப்படுகிறது. ஆதிரி என்ற பெண் போராளியின் உடல் கண்டுபிடிக்கப்படுகிறது. நினைவுகள், துக்கம், ஆத்திரம் எல்லாம் திரும்பவும் மேலெழுகின்றன. இந்த முடிவை 1வது அத்தியாயமாக கொண்டு அனில்ஸ் கோஸ்ட் போன்றதொரு தடயவியல் குற்றவியல் நாவலை யாராவது எழுத மாட்டார்களா என்று கேட்பதை போல் நாவல் முடிகிறது. புதைக்கப்பட்ட உண்மைகளுக்கான இயக்கம், தடயங்களுக்கான இயக்கம் போன்றவற்றை நாவல் தன்னகத்தே உருவாக்கிறது. 3ஆம் உலக நாவல்கள் கதாபாத்திரங்களை விடவும் தமக்கான தேசங்களை நாவல் வழி கட்டமைக்கின்றன என்று ஜேம்சன் வாதிட்டிருக்கிறார். தேசிய உருவாய்ப்பை சயந்தனி நாவல் உருவாக்கிறது என்பது பரகசியமான விடயம். இது தவறோ இலக்கிய இழுக்கோ அல்ல. நாவல் வகமையின் பணியே இதுவாகத்தான் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஜேம்சன் சொல்வது போல 3ஆம் உலக நாவல்கள் மட்டுமன்றில்லை, மேற்கிலும் கூட நாவல் வகமையில் தோற்றமும் விநியோகமும் தேச கட்டுமானத்தை நோக்கியதான். ஆரம்பகால அமெரிக்க, பிரித்தானிய, ஜெர்மனிய நாவல்கள் தேசிய உணர்வுக்கான உணர்ச்சிகளை கட்டமைக்க எங்கனம் உதவி புரிந்தன என்பதை வகை வகையான மேற்கில் ஆராய்ந்திருக்கிறார்கள். நாவல் தேசியவாதத்தின் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதொன்றும் புதிய விடயமோ இலக்கிய மரபுக்கு முரணாத அல்ல. தேசியவாதத்தை பிரதானம் செய்கிறது, தக்க வைக்க முயல்கிறது போன்ற குற்றச்சாட்டுக்களை மீறி இந்த நாவல் முன்வைக்கும் உள்ளார்ந்த கற்பனையின் சிக்கல்தன்மை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேசியவாதத்தின் சுயநிர்ணயத்தின் எதிர்காலமற்ற எச்சங்களுடன் வாழ்வதற்கு தேவைப்படுகின்ற அறம் இப்படியாகத்தான் இருந்ததாக முடியும். இந்த நாவல் பரப்பில் கதையாளர்கள் ஒழுங்குறுத்தப்படும் விதம், தன்னிலைகள் நிர்வகிக்கப்படும் விதம், எடுத்துரைப்பு முன்வைக்கப்படுகின்ற அலைகள் போன்றவற்றை விளங்கிக் கொள்வது கிட்டத்தட்ட தமிழ் தேசிய மனதின் அதன் கட்டுமானங்களை விளங்கிக் கொள்வதற்கு சமமானது என்று நான் கருதுகிறேன். வரலாற்றின் நினைவுகள், துயரங்களையும் அதையொட்டிய கருத்துருவங்களையும் ஆதிரை தனது கதை பரப்புக்குள் எங்கனம் விநியோகிக்கிறது, நிர்வகிக்கிறது என்பதை அதை முன்வைக்கும் கதாபாத்திர தன்னிலைகளை பரிசீலிப்பதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அவர் ஒரு 12 பக்கமான கட்டுரை, நான் ஒரு 4 பக்கத்தை வாசித்திருக்கிறேன். இதனுடைய எழுத்து பிரதி விரைவில் வெளிவிடப்படும். அடுத்து சேனன் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லுவார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறேன்னு சொன்னா, காத்திரமான படைப்புகள் அதை நோக்கி நகர்கிறது. இன்றைக்கு சாயந்தன் எழுதியிருக்கின்ற அழகியல் என்று சொல்லி எனக்கு உடன்பாடு இல்லை. சில வர்ணனைகள் அல்லது இந்த மண் மக்கள் சார்ந்த விவரணைகள், இந்த விவரணைகள் வந்து சில கூடின மாதிரி இருக்கலாம் என்று சொல்லி பலர் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதுக்கும் இதுவரை வந்த தமிழ் இலக்கியம், நான் சொல்றது ஈழம் தமிழகம் என்று பிரித்தல்ல, தமிழ் இலக்கியத்துக்குள்ளும் நிறைய வித்தியாசம். இதில் பெறுகின்ற வர்ணனைகளோ விவரணங்களோ இரவி சொல்லியிருந்தார் அசோகமித்ரன். இன்றைக்கு அசோகமித்ரன் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு எழுத்தாளராக பாட புத்தகங்கள் பல்கலைக்கழகங்களில் படிக்கப்படுகிற ஒரு எழுத்தாளர். அவர் எழுதுகிற வர்ணனைகள் வந்து திணிச்சு எழுதப்பட்டது. ஒரு இலக்கியம் என்று எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் ஏன் ஏற்றுக்கொண்டோம் வேற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கணும். இன்றைக்கு இதில் இருக்கின்ற விவரணங்கள் அதோடு ஒப்பிட முடியாது. இது ஒரு பெரிய ஒரு கேள்வி எங்களை நோக்கி கேட்டிருக்கின்ற நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால்,
இன்றைக்கு ஈழத்தில் வந்து இப்படி பெரிய நாவல்கள் மகா நாவல்கள் மிக மிக குறைவு. இப்படி ஒரு 600 சொச்சு பக்கத்தில் ஒருத்தர் இன்றைக்கு ஒரு மிக கல்லை சார்ந்த ஒரு நாவல் எழுதியிருக்கின்றது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு இணையான நிகழ்வு சமகாலத்தில் தமிழ் இலக்கியத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நாவலுடைய எவ்வளவு தூரத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்கு. தோழி ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தா என்னை பொறுத்தளவில் அது ஒரு மன்னிக்கணும் அவங்கள முரண்படுறாண்டு இல்லை, ஒரு இன்னும் ஆழமாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அது போதாமை இருக்கின்ற நினைக்கிறேன் உங்களுடைய பார்வையில். என்னன்னு சொன்னால் இது சாதாரண ஒரு நாவல் இன்னொரு விமர்சனத்தை செய்துவிட்டு போய் கொண்டு விட முடியாது. இன்றைய காலகட்டம் இன்று நடந்திருக்கின்ற பிரச்சனை இதை வந்து இன்னொரு கலைஞன் பார்த்திருக்கிறான். பல்வேறு படைப்புகள் வர தொடங்கியிருக்கின்றன. நானும் ஒரு நாவல் இரவாசி எழுதி கொண்டிருக்கேன். இப்போ இந்த சாயந்தரால திருப்பி சில விஷயங்கள் எழுத வேண்டியிருக்கு. இருக்கிற நிலைமையில வந்து இது ஒரு வித்தியாசமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு எங்களை தள்ளி இருக்குது. இது ஒரு வித்தியாசமாக நாங்கள் பார்க்க முடியும். என்னன்னு சொன்னால் குணா கவியாளன் பற்றி ஒரு பொறுக்கித்தனமான விஷயங்களை சில ஒரு பொறுக்கித்தனமான எழுத்தாளர்கள் தமிழகத்தில் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு அந்த அனுபவத்தை விளங்கிக் கொள்றதுக்கான எந்த விதமான ஆளுமையும் இல்லை. இதுதான் அடிப்படை. நாங்கள் வந்து கரிசாங்காட்டில் இருந்து எங்கேயோ கண்டறியாத கிராமங்களில் இருந்து எல்லாத்தையும் படித்து புரிந்து கொள்கிறோம். தமிழகத்தில் இருந்து வருகின்ற இலக்கியத்தை பிராமணியம் எங்களுக்கே சம்பந்தப்படாத கலாச்சாரங்கள் எங்களுக்கு சம்பந்தப்படாத தெய்வங்கள் எல்லாத்தையும் நாங்கள் படித்து கொள்கிறோம் இலக்கியத்தில். இன்றைக்கு வந்து ஒரு முறிவு தெற்காசியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய முறிவு சார்ந்த ஒரு விவரணங்களையும் எழுத்துக்களையும் கதாபாத்திரங்களையும் புரிந்து கொள்ள முடியாத இன்றைக்கு இருக்கின்ற தமிழக இலக்கிய இந்த பிதா மக்களை நோக்கி இது ஒரு விமர்சனமாகவும் விசாரணையாகவும் வைக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். பஞ்சவரை பற்றி குறிப்பிட்டிருந்தார் ரவி. பஞ்சவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவ நாவல், ஒரு மிகப்பெரிய ஒரு உலக தரத்தில் இருக்கின்ற ஒரு நாவல். இதை வந்து தமிழகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவ்வளோ கால கஷ்டப்பட்டது. உதாரணம் நனவிடை தொகுதியில் எஸ்போல் இருக்கு. அந்த எஸ்போவோட முரண்பாடு இருக்கலாம். அந்த ஒரு தூரத்துக்கு தமிழகத்தில் வந்து இன்றைக்கு வரைக்கும் எடுத்து வந்திருக்கான். இப்படி பல்வேறு கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த தமிழ் இலக்கியத்துக்கு இருக்கின்ற அதிகாரத்தை உடைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த ஒரு பிரஞ்சபூர்வமான உணர்தல் இந்த நாவலை எழுதியவருக்கு இருந்திருக்கிறான்றது திட்ட தெளிவாக இருக்கு. அவர் வந்து ஒரு படிப்பினையாக இதை எழுதியிருக்கிறார். அவர் வந்து எழுதும் போது நல்ல ஒரு நாவலை எழுதுவோம் என்று சொல்லி ஜோதிச்சிருக்கலாம். பல்வேறு நோக்கத்துக்காக இது எந்த நோக்கத்துக்காக இருக்கலாம். ஆனால் இந்த பிரஞ்சை, அதாவது ஒரு சிறுபான்மை எழுத்தாளன் என்ற ஒரு பிரஞ்சை, ஒரு பெரும்பான்மை எழுத்தாளர்கள் மத்தியில் இந்த ஒரு பெரிய நாவலை வைத்து உடைக்க வேண்டும் என்ற பிரஞ்சை, இந்த பல்வேறு பிரஞ்சல் இந்த நாவலுடைய பிரதிக்குள் வேலை செய்கிறத பல்வேறு தருணங்கள் பார்க்கலாம். நான் முழுமையாக இன்னும் படித்து முடிக்கவில்லை, படித்த அளவுக்கு சொல்லுவேன். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கன்னா சொன்னால் அதில் இருக்கிற ஃப்ளூவன்சி அது அந்த அளவுக்கு இந்த வரையும் இன்றைக்கு சமகாலத்தில் அங்கே தமிழகத்தில் எழுதி கொண்டிருக்கிற குறிப்பாக இந்த ஜெயமோகன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பெரிய பெரிய புத்தகங்களை எழுதி பிற்றி ஆகினார். அவர் அந்த எந்த விதமான ஆழங்களுமே இல்லை. நான் வந்து இதை வேணுமென்று நான் அனாவசியமாக புகழ்ந்து ஒருத்தனை கதைக்கிறேன் என்பதிலிருந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பார்க்கும்போது சாயந்தனுடைய அந்த நுணுக்கமான தளம், அவர்களுடைய உணர்தலோடு இணைந்து கொள்வதற்கான அபாவம், இதெல்லாம் இந்த நாவலில் மிக தெளிவாக வெளியில் வந்திருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான படைப்பு. அதே நேரத்தில் இதை நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான சொல்லி அடித்து பேசுறது இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற அதிகாரத்தை கேள்விக்குள்ளாகிறதுக்கு மிக மிக அவசியம். கேள்வி வந்து இந்த நாவல் ஆரம்பம் வந்து அந்த புத்தாண்டு, நான் 2 வருஷத்துக்கு முதல் காலம் சஞ்சியில் படிச்சினேன் புத்தாண்டு சிறுகதை. அந்த சிறுகதையிலிருந்து தான் தொடங்குது இது இல்லையா, முற்றுமுழுதான் அந்த பாத்திரம் தான் நிறைய அதில் உள்ள பாத்திரம் தான் இதில் மெயினான பாத்திரமாக வருது. என்ன லக்ஷ்மணன் அவர் அந்த கேள்வி வந்து அது நீங்கள் அந்த சிறுகதை எழுதியக்கு இப்படி ஒரு நாவல் எழுதணும் கொண்ட ஒரு உருவாக்கம் உங்கள்கிட்ட இருந்திருக்கு. அது அப்படி இல்லை. இந்த நாவல் எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது காலம் செல்லம் பண்ணி அடிக்கடி மெயில் பண்ணி கொண்டிருந்தார் ஒரு சிறுகதை எழுப்பு. அப்போ அந்த முதல் பகுதியை எப்படி இந்த பில்கேட் சோமரி எடுக்கிறதா இல்லைன்னா குறுக்கு வழி கண்டுபிடிப்பாங்க.
உபகதைகளுடைய ஒரு தான் ஒரு நாவல். ஆனா இதான் கட்டித்தனமா நீங்க அதை கண்டுபிடிக்கல. நீங்க கட்டிக்க அந்த கதையினுடைய தொடர்ச்சியா நாவல் நாவலே அந்த கதையின் ஒரு பகுதி. அதை வந்து இந்த புத்தாண்டு சொல்றது வந்து இந்த புத்தரை குறிக்கிறது கூட பயன்படும் ஒரு இது மாதிரி ஒரு கிண்டலாக அல்லது ஒரு ஒளிவாக சொல்லப்படும் மாதிரி புத்தே என்று தான் வந்து சிங்களத்தில் சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கு அதில் பாண்டித்துவம் இல்லை சொன்ன தகவலோட சொல்கிறேன். அப்போ இந்த 2 விஷயம் நீங்கள் சொன்னதோட வந்து அந்த 2 விஷயங்களும் வந்து கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னேன். ஒரு வளர்ந்து வாழ்ற நாவல் ஆசிரியர் நாவல் அல்லது ஒரு எழுத்தாளருக்கு செய்கிற ஒரு மகா மோசமான விஷயம் அவருடைய எழுத்துக்களை கனாபின் அனுப்புவது. அது கண்ணாபின் அனுப்புவது தான் ஒரு வளர்ந்து வார எழுத்தாளருக்கு செய்கிற மாவெழுத்து. நான் அந்த முதலாவது நாவல் வாசித்தேன். அந்த நாவல் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. 6வது ஓரளவுக்கு ஹரியினுடைய அந்த விமர்சனத்தை நான் ஓரளவுக்கு கிடைக்க முடிஞ்சது, மிச்சத்தை வாசிக்கல. ஆனால் இந்த நாவல் இப்போ ஹரி சொன்ன மாதிரி இப்போ இவருடைய அரசியல் அந்த விஷயத்தை கேள்வி உள்ள காட்டிலும் அந்த நாவல் வந்து ஒரு ரஷ்ய நாவலை படித்த மாதிரி வேற பார்க்குது. அதாவது வந்து ஒரு யதார்த்தவாதம். அதாவது வந்து நான் சொல்கிறேன் ரஷ்ய ஸ்டாலின் காலகட்ட நாவல், அதுக்கு முந்தின நாவல் சொல்றது. அப்போ அதாவது வந்து ஒரு கலாச்சார ஒரு நியாயப்படுத்துகிற ஒரு விஷயங்களை தான் அது செய்யுதுன்ற மாதிரி தான் எனக்கு. நான் முழுமையாக படிக்கல, ஒரு அரவாசி படிச்சுட்டேன். இப்போ 6வது அந்த பாதிப்பு எனக்கு அதில் ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்களே எழுதி கொடுத்துருக்கலாம். இல்லை அந்த ரெண்டு பிரிவு இல்லை இந்த பிரதேசக்குள்ள நாங்கள் இந்த வரலாற்று தொடர்ச்சியாக பார்க்க 2 பிரிவினர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த 90 புறவு வந்த ஒரு இளம் தலைமுறை அது இந்த நாவலுக்குள்ளேயும் வருது வந்து சேந்தன் இன்டர்வியூலேயுமே சேந்தன் சொல்றது வந்து இந்த சேந்தன் மண்ணிக்குள்ளே இருக்குது. அப்புறம் இந்த வர வெளி அரசியல் வெளி உலகம் ஒரு வரலாறு தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் தமிழர் விடுதலை புலிகள் நடத்துகிறார், பெருவாரன் தலைமையேற்று நடத்துகிறார் என்கிற ஒரு விஷயம். அப்புறம் இந்த வரலாற்றை பார்க்குற 2 விஷயமாக வந்து பார்க்கறதுக்கு இருக்கு. அதில் இந்த இயக்கங்கள் இருந்தவர்கள்கிட்டையும் அதை தன்மரிக்கின்றவர் சொல்றார் வந்து ஒன்று தலைமையை வச்சு கொண்டு ஒட்டுமொத்தமான போராட்டத்தை பார்க்குறது. தலைமையை பற்றி எங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அந்த தியாகம் அந்த துணிவு அந்த அர்ப்பணம் அவர் பற்றிய அந்த கட்டமைப்பை வச்சு கொண்டு ஒட்டுமொத்தமான போராட்டத்தை பார்க்குறது. அது மேலிருந்து கீழே பார்க்குறது. கீழே இருந்து இந்த விஷயங்களை பார்த்து இதனுடைய விளைவுகள் இந்த விஷயங்கள்ங்கிற விஷயங்கள் அதில் ஒரு தலைமை தெரியுமா இது தெரியுமா அந்த சிக்கல்கள்லாம் எங்கள்கிட்ட பல்வேறு விஷயங்களையும் தானே. அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த நாவல் உண்மையில் வந்து மிக மிக விரிவானதும் மிக மிக முக்கியமானது நாவல். நான் நினைக்கல இந்த யாரு சொன்னா வந்து பெரிய இவர் சேனன் சொன்னார் கனவுச்சிர தேவானந்தன் அது ஒரு வேறொரு விஷயம். ஆனால் இது இந்த ஆதிரி நாவலினுடைய இந்த பிரதியினுடைய உள்ளடக்கம் என்பது வந்து ஒரு விரிந்த ஒரு தரிசனம் தான், ஒரு மிக விரிந்த தரிசனம் வந்து இதில் பல்வேறு வாசிப்புகள். என்கிட்ட இந்த சாயந்தரம் நான் அந்த 6வது அழினா போக சொன்ன விஷயமே சாயந்தனுக்கு ஒரு அரசியல் கருத்திருக்கலாம். ஆனால் அந்த பிரதியில் சாயந்தன் வெளியில் நின்று அந்த விஷயங்களை பார்த்தாரன். இந்த விஷயத்திலையும் வந்து சாயந்தனுக்கு ஒரு அரசியல் கருத்து இருக்கிறது. ஆனால் அது சாயந்தன் மிக தெளிவாக ஓரளவு வந்து ஒரு உரையாடலுக்கான அந்த வெளிக்கூடாக வந்து அந்த பாத்திரங்களின் ஊடாக வந்து உண்மையாதானே ஒரு கருத்து இல்லையே. ஒரு கருத்து வன்னிக்குள்ளே சரி இளப்போராட்டத்திலே சரி எங்கேயோ சரி பெஞ்சிருக்க நமக்குள்ளே ஒரு கருத்து இல்லை. பல்வேறு பார்வைகள் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஒரு காலகட்டத்தினுடைய நாங்கள் போராட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக கூட இருக்கலாம். அதற்குள் பல்வேறு பார்வைகள் இருக்கும். சிலவர்கள் சில விஷயங்களை அந்தாபுரத்தில் சிங்கள மக்களுடைய படுகொலை முஸ்லிம்களுடைய விஷயங்கள் வருகின்ற போது கூட ஒரு தரப்பு ஞாபகப்படுத்தும், ஒரு தரப்பு மிக கிளியராக சொல்லும் வந்து இது ரொம்ப தவறான விஷயம் வந்து நான் அங்கீகரிக்கிறேன். நான் இதில் மட்டும் இல்லை மாற்று இயக்கங்கள் கொல்லப்பட்டது இந்த விஷயங்கள் அது டெலோவில் ஒரு விஷயமான ஒரு டெலோவில் இருந்தவர்
ஒரு வருவார். இப்போ அந்த விஷயங்களை சாயந்தரம் மிக இலவாக கடந்து போகுது வரலாற்றில். அது சாயந்தரம் எழுதுறோம் வரலாற்றில் பல்வேறுக்கு அந்த பாத்திரம் இருக்குத்தானே, சாயந்தரம் மட்டும்தான் எழுதுறோம் வேண்டியில்லை. ஆனால் திடீர்னு அந்த விஷயத்துக்குள்ளே வரும். இப்போ அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்ந்து முக்கியமாக பொறுப்பில் இருக்கிறார் என்று அந்த பாத்திரத்துக்கு கூட வரும். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அப்படியெல்லாம் நடந்து தான் இருக்குது. இப்போ சிவராஜன் ரஜினிகாந்த் மேடல் சம்மந்தப்பட்டவர் சிவராஜன் ஒரு டெலோ இயக்கத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர் விடுதலை புலிகளில் இருக்கிறார். இந்த விஷயங்கள் ஆகவே நான் என்ன சொன்னது, இந்த பார்வைகள் பல்வேறு விதமானது. மனிதர்கள் ஒரு விதமானவர்கள் அல்ல, பார்வைகள் வித்தியாசமாக இருக்கும். சேனன் தன்னுடைய விஷயத்தில் வச்சுக்கிற ஒற்றை பிரதி அல்ல இது. உண்மையில் ஒரு போர்ப்பரணியோ ஒரு பிரச்சார பிரதியோ அல்ல. இதில் ஒரு இலக்கியம் இருக்கிறது, ஒரு விஷயங்கள் இருக்கிறது, இதில் மிக காத்திரமான உள்ளடக்கம் இருக்கிறது என்ற கருத்து. அந்த படுகொலை பற்றியான விவரணங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு தலையை கடத்து எடுத்து இப்படியான விவரணங்களை ரொம்ப விழாவையா கொண்டு போறார். ஒரு படுகொலை அந்த லட்சுமணுடைய அப்பாவாகவும் அவருடைய தோட்டத்தை கொலை பண்ணும்போது கழுத்தே இல்லாம இருக்கிற விவரங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா மற்ற விஷயங்கள் ஒரு அரசியல் ரீதியான சில விஷயங்கள் சொல்லும் போது, இப்ப ஒரு அகதி முகாமுக்கு வர அந்த இடத்துல சொல்லும் போது சொல்லுவாரு, மட்டக்களப்புல இது மாதிரி இந்த கோயில்ல இது பண்ணிட்டாங்களாம் முஸ்லீம்ல குழுங்களுக்கும், இப்படி இதுல இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, அனுராதபுரத்துல இறந்து. அதாவது ஒரு மாஸ் ஒரு நிறைய படுகொலைகளை பற்றியான செய்திகளை சுருக்கி கடந்து போகிறதும் ஒரு குறிப்பிட்ட அந்த கொலைகளை விவரணிக்கிறதுன்றதுல ஒரு அந்த நடுநிலைமையான ஒரு உரையாடலுக்கான ஒரு ஸ்பேஸ் அந்த நாவல்ல கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு குறை ஒண்ணு. ரெண்டாவது அந்த நான் குறிப்பா அந்த லட்சுமணன் அந்த இதுல சொல்லுவாரு, உனக்கு அந்த இந்திய ராணுவத்தை பற்றியான ஒரு கண்ணனி இந்தியனோ அப்படின்ற ஒரு துளிர் விடுது அப்படின்ற மாதிரி அந்த அத்தை பேசுவாரு. எனக்கு அதுல அங்க மட்டும்தான் ஒரு கேள்வி எழுது. இந்திரா காந்தி கொலை செய்யும் போது எல்லா இயக்கங்களும் அரைக்கம்பத்துல கொடியில கொடியை விட்டாங்க. எம்ஜிஆர் செத்தம் போதும் அரைக்கம்பத்துல எல்லா இயக்கங்களும் கொடியை பாதியில இறக்கி விட்டாங்க. இப்ப இந்த காலகட்டங்கள்ல இயக்கங்கள்லாம் இந்தியாவை பற்றிய பார்வை எப்படி இருந்தது? ஒரு நாவல்ல எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்றது நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா 70ல அடிச்சு துரத்துனாங்களோ, 1950 கொடுத்துனாங்களோ, அப்படிலாம் ஒரு பீரியட்ல திம்பு பேச்சுவார்த்தை பேசப்பட்டது, இப்படியான பரவலாக செய்திகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஒரு உரையாடல்ல அந்த உரையாடல்ல பேசும்போது வரும். அப்ப இவர்கள் எல்லாம் இந்தியாவை பற்றி எப்படியான ஒரு ஐடியாவோ இதுக்கு முன்னாடி இயக்கங்கள்லாம் வச்சிருந்தது, திடீர்னு எப்படி மாத்திக்கிட்டாங்க. அப்ப அதை பற்றியான ஒரு காத்திரமான ஒரு படைப்பாளி ஒரு ஐடியா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படைப்பாளி அதை பற்றியாவது எங்காவது பதிவு செஞ்சிருக்கணும். நான் தேடி பார்த்தா அப்படி ஒண்ணும் இல்லை. சோ அதை பற்றி கூட சாயந்தரம் சொல்லுவான்னு நினைக்கிறேன். நந்தி என்ற ஒரு நிறையவே இருக்கிறார். ஆனால் டேனிக் பாலன்லாம் ஒரு தனி நாவலே எழுதியிருக்கார் சொந்தக்காரன். அவர்கள் இந்த மலையக மக்களை பேச்சு வழக்கை எழுத்துல கொண்டு வரும்போது அதில் இப்போ தெலுங்கு ஜோசப் தன்னுடைய கதைகளில் அந்த பேச்சு வழக்கை பாவிக்கிறதுல உள்ள ஒரு ஆளுமை, அல்லது என்ன சொல்ற ராமையா அதை எழுதும் போது உள்ள ஒரு உண்மைக்கு கிட்ட போகிற விஷயம், அல்லது சிவிஆர் பிள்ளை தன்னுடைய நாவல்களில் இதை கையாண்ட விதங்களில் அது இயல்பாகவே அவர்களுக்கு அந்த மொழி வழக்கு சித்தித்திருக்கிறது. எனவே இந்த டேனிக் பாலன் நாவல்னா பல இடங்கள்ல அந்த கதாபாத்திரங்கள் பேசுறது கொஞ்சம் செயற்கை தன்மை கொண்டதாக இருக்கலாம். நந்தி அந்த ஏரியாவுக்கு அவர் ஒரு அகிலன் மூணாவான மாதிரி ஒரு நல்ல நடையில் எழுதுறாரு, கொலக்கியல் அல்ல. அதே மாதிரி இவர் ஞானசேகரனுடைய கவாத்து நாவலும் மலையக மொழி இல்லாது. உங்கள் தந்தை அந்த தோட்டத்துறை லண்டனுக்கு சென்று விட்டார், அந்த மாதிரி ஒரு நல்ல தமிழில் அந்த உரையாடல்களை அமைகின்றன. எனவே இது அந்த மலையக மக்களில் இருந்து வருகின்ற எழுத்தாளர்களுக்கு அது கொஞ்சம் இயல்பாக வந்தது. உதாரணமாக இவர் ஞானசேகரன் கதிரை என்ற ஒரு டேர்ம் பாவிக்கிறார் இந்த மலைநாட்டு இதில். அவங்களுக்கு கதிரை தெரியாது, அவங்க நாக்காளி தான் தெரியும். அப்படி ஒரு டீச்சர் கதிரையை கொண்டு வர சொல்ல அவன் போய் கதிராயை கூட்டிட்டு வந்தான். ஏன்னா அவன் கதிரையை கேள்விப்பட்டான். அவன் நினைச்சுதான் கதையோட யோசிச்சுதான் கதிராயின்னு அந்த மனுஷன் நிற்குது. ஏன் நீங்க வர சொன்னீங்களா? நீங்க தானே சார் சொன்னீங்க கதிரையை கூட்டுவாங்க, அவன் கதிராயை கூட்டான்.
அப்ப இப்ப இந்த மாதிரி அந்த ஈவன் அதிலே தூக்கிட்டு வாங்க அப்ப இதுல அவருக்கு அது நினைவே இருந்திருக்காது, அந்த அந்த கதிரை அங்க வழக்குல இல்லைன்னு. ஆனா அவர் மலைநாட்டை தான் இருந்து எழுதுறாரு. அவர் ஒரு வெடியாளு கிடையாது, ஒரு ஆர்எம்பி அங்கதான் இருக்கிறார். ஆனாலும் அது ஒரு யாழ்ப்பாணம் சார்ந்த ஒரு பேச்சு வழக்குக்குள்ள கதிரை வந்துருச்சு அவர். அப்படி நிறைய சொற்களை நம்ம காண முடியும். அது 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 இயல்பாக அங்க எழுதுற நேரம் அது கொஞ்சம் லேசா இருக்கு. எனக்கு தெரியல நீங்க எப்படி செஞ்சுக்கிறீங்க. இடத்தை சார்ந்த குறிப்பிடத்தக்க ஒரு இலக்கிய எழுத்தாளருக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டது என்ன சொன்னால், நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிறீங்க, வெளிநாடுகள் இருக்கீங்களா, அங்கே இருக்கிறது என்னென்னு எழுதலாம்னு சொல்லி ஒரு 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 விசர்த்தனமான ஒரு கேள்வி, ஒரு போக்கிரித்தனமான கேள்வி. என்னென்னு சொன்னால், பல்வேறு விதங்களில் உணர்வு தளங்களில் இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, இடங்களால் நிலப்பரப்பின் இடைவெளியால் வந்து அதை இன்றைய வரைக்கும் அதை உடைக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட இடத்தில் தான் பல்வேறு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். சாயந்தருடைய நினைவுகள் இருப்புகள் நடைமுறைகள் எல்லாமே அதனோடு இணைந்திருக்கும் போது ஆய்வுகள் மூலமாக எழுதப்படுகின்ற கதையும் வந்து உணர்வுபூர்வமாக ஒரு தளத்தில் அனுபவத்தை நோக்கி நகர்கின்ற நகர்கின்ற ஒரு வித உந்தல் இருக்கின்றது. அந்த அர்த்தம் உண்டு. அந்த விஷயத்தில் அந்த ஆய்வு எப்படி நிகழ்ந்தது என்பதை அறிவது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கும். அதே சமயத்தில் குறிப்பாக இது ஆச்சரியமான விஷயம் இல்லை, மலையகம் சார்ந்த விஷயம். ஏனென்று சொன்னால், இதற்கு முதல் சொல்லப்பட்ட வாசன் சொல்லியிருந்தார் அதுக்கு முதல் நடந்த ஒரு உரையில், மலையக மக்கள் இன்றைக்கு பெரும்பான்மை ஏராளமான மலையக மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்கிறார்கள், குறிப்பாக கிழக்கில் வாழ்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அடிமைகளாகவும் வேலை செய்வதற்கும் கொண்டு வந்து துன்புறுத்தப்பட்டு பல்வேறு ஒடுக்குமுறைகள் நடந்திருக்கின்றன. ஆனால் இப்போது வாழ்கின்ற விதம் வித்தியாசம். பல்வேறு மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், இடம்பெயர வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இயக்கங்கள் இணைந்திருந்து வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிடத்தக்க அவருடைய மொழி முறை, நடைமுறை, வாக்க முறைகள் கூட மாறுதலாகி இருக்கின்றன. இது ஒரு புதிய விஷயம். இந்த நாவல் இதில் தொட்டிருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன், என்னுடைய வாசிப்பு. ஆனால் அது எப்படி எழுத்தாளர் அதை பார்த்தார் என்று தெரியவில்லை. இது பற்றி இலக்கியங்கள் இதுவரையும் தொடரவில்லை. நீங்கள் வடக்கிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் ஏராளமானவர்கள் வேலை செய்கிறார்கள், நிலம் வாங்கி சொந்தமாக குடியேறி இருக்கிறார்கள், அவர்கள் இணைந்து மக்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவருடைய மொழி மாறும் கட்டத்தில் இருக்கின்றது. பெரிய பாத்திரங்களின் ஊடாக அல்லது அதிகாரம் கட்டமைக்கின்ற பாத்திரங்களூடாக கதை செல்லல்ன்றது மிக விளிம்பு நிலை மக்களோட தான் எல்லா விஷயங்களும் நடக்கிற விஷயங்கள் என்கிறது வந்து மிக மிக முக்கியமான விஷயம். அதிலிருந்து இயக்கத்திலிருந்து பொறுப்பாளராக அல்லது இந்த விஷயங்களுக்கு மலரக்கான்ற பாத்திரம், இந்த விஷயங்கள் அதில் ஒரே ஒரு பாத்திரம் வந்து இந்த டாக்டர் இங்கே இருந்து கொண்டு அங்கே போய் வந்து ஒரு விதவையான ஒரு வந்து இது பண்ணுறார். இங்கே டாக்டர் விட்டுட்டு போகிறார் வந்து கடைசி அவரும் வந்து காலமாகிறார் வந்து. இதில் அந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவர்களுடைய பாத்திரம், இந்த விஷயங்களை சித்தரிக்கிறது வந்து ரொம்ப ஒரு யதார்த்தபூர்வமானதும், இங்கே இருக்கின்ற அரசியல் இந்த சமூக சூழலை வந்து ரொம்ப கேள்விக்குள்ளாக்குன்ற தன்மை வந்து இருக்கிறது. அது மிக யதார்த்தமான விஷயம். அடுத்து அந்த யாழ்ப்பாணத்தை விட்டுட்டு விடுதலை புலிகள் சந்திரிகாவுடைய பீரியட்ல அந்த யாழ்ப்பாணத்தை விட்டுட்டு வன்னிக்குள்ள மக்கள் அந்த பலாத்காரமாக வந்து மக்களை வன்னிக்குள்ள அந்த அனுப்புற நிகழ்வு வந்து மிக மிக தெளிவாகவும் மிக அரசியல் ரீதியான உரையாடலின் ஊடாக மிக நேர்மையாக வந்து பதியப்பட்டிருக்கிறது. அத்தார பாத்திரம் கேட்குது, இப்படின்னு செய்வாங்கயா, சனத்தை வந்து போஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. அவர் ஒரு நம்பிக்கையானால் ஒரு எல்டிடியினுடைய ஆதரவாளர் இப்படியும் செய்வார்களா என்ற அந்த கேள்விகள் வந்து அவர் எழுப்பிக் கொண்டே இருப்பார். வந்து அந்த அந்த பாத்திரத்தை, அத்தாரங்களுடைய பாத்திரத்தை அந்த வளர்த்திருக்கின்ற விதம் வந்து இந்த அரசியல் மாற்றம் அல்லது அரசியலை பார்க்கின்ற அந்த விஷயங்கள், அடுத்த 30 வருஷமா தொடர்ச்சியான யுத்தம், அழிவு, இது என்ன விஷயம்ங்கிற அந்த எக்களிப்பு, இதுகள் எல்லாம் வந்து இந்த உணர்வுபூர்வமான மிக ஒரு விரிந்த நாவல். வாழ்கின்ற மலையக மக்கள் அங்க 30-40 வருஷம் பிறந்து வளர்ந்ததால அவர் அந்த பிராந்திய மொழியை பேச தொடங்கி இந்த லேண்ட கிளைம் கேட்டு கச்சேரிகளுக்கு போற நேரம் அந்த ஆபீசர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அங்க உள்ள பாசதான் பேசிட்டு இருக்கான், ஆனா இந்த யாரு கண்டுபிடிக்க அவன் பல கேள்விகள் கேட்டு பிடிச்சிடுறாங்க.
அது அப்பாண்ட மலைநாட்டை விட வன்னியில வாழ்கின்ற மலையக மக்கள் தான் மிகுந்த கஷ்டங்களுக்கு உள்ளாகிறாங்க. நிலமில்லாம இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். அவங்க இப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க. இந்த தமிழர் தாயக பாரம்பரிய பிரதேசம் வந்து அது வடகிழக்கு மக்களுடையது என்றும் இங்கு மலைநாட்டில இருந்து வந்து உங்களுக்கு இங்க இடமில்லை என்ற ஒரு வாதத்தை அங்க வைத்திருக்கிறோம். மீண்டும் வந்து நீங்க இதை கிளைம் இது எங்களுடைய பாரம்பரிய பிரதேசம். கடந்த 10-20-30 வருஷங்கள்ல வந்து இங்க நீங்க கிளைம் பண்ண முடியாது என்ற வாதத்தை அங்க வச்சுக்கிறாங்க. இவர்கள் இங்கே அந்த இடத்துல இருந்திருந்தாலும் இவர்கள் எங்க வந்தார் என்று மிக ஈஸியாக கண்டுபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு நிலங்கள் அங்கு வழங்கப்படுவதை கண்டுபிடிக்கிறதுலயும் எங்களுக்கு வரலாறு தானே. இப்போ அந்த படித்த குடியேற்ற திட்டத்தை செய்தவே யாரிடத்துலையும் தானே அதுக்கு இன்சார்ஜாக இருந்தது வந்து இப்பத்த தமிழ் மக்கள் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் கையேந்திரவங்க பேர் சரிதானே. அவர் அந்த காணியில குறுக்கே யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவனுக்கு நல்ல காணியில நீர்ப்பாசனம் உள்ள காணியில் நெடுந்தீவருக்கு நுழம்பு அடிக்கிற தண்ணி பாய்ச்சல் இல்லாத காணியும் கொடுத்தவர். இந்த நுழம்பு கடையில யாழ்ப்பாணையெல்லாம் விட்டு ஓடிட்டார். சரி, மலேரியா வந்த உடனே அப்ப இந்த மிச்ச காணிகள் நல்ல காணிகள் எல்லாம் பிறகு நெடுந்தீவாக்கள்கிட்ட போனது. நீங்கள் போனீங்கள் என்றால் வன்னி கிளப்ல நெடுந்தீவாக்கள் கட்டங்கள் நிறைய இருக்கு. கருணாகரன் நெடுந்தி வச்சிருந்தது. ஒரிஜின் வந்தவர் கட்சி என்றாலும் நெடுந்தீவு தொடர்பு இருக்கு. இந்த ஒரு ரெடிஷன்ல இருந்து தான் பிறகு இந்தியாவில் வந்து இப்போ நாங்கள் நெடுந்தி வேற கிடைக்கிறாது. இப்போ ஆப்கானிக்காரனை கிடைக்கலாம் தமிழ் உணர்வு சரியா. ஆனால் இன்னொரு விஷயம் நான் இப்போ மெயினாக வந்த விஷயம், எனக்கு ஒரு நீண்ட காலமாக ஆளுங்கிலிருந்து வந்தது சின்னந்திலிருந்து மாதவி சொன்னமா இலங்கை எழுத்துன்றது அல்லது இலங்கை எழுத்தாளத்தை வந்து நாவல்ல ஒரு இடத்தை அவர்கள் எழுதுகிறார்கள் இல்லை என்றது. ஜோநாதன் கொஞ்சம் எழுதியிருந்தாலும் கூட அதில் ஒரு செயற்கத்தன்மை தான் எனக்கு பட்டுக்கொண்டது. தானியல்கிட்ட இருந்த அனுபவவாதம் மிச்சாக்கள் இருக்கல. ஆனால் அந்த ஈழப்போராட்டம் சார்ந்து அது வழியாக வரும் என்ற ஒரு உணர்வுடையில் இருந்து கொண்டு வந்தது. ஆனால் அந்த பிரேக்கை போர் எங்களுடைய இயக்கங்களுடைய ஜனநாயகமற்ற தன்மைகள் தடுத்து கொண்டிருந்தது. 2009 பிரேக் பண்ணப்பட்ட பிறகு சமூகத்தின் வெவ்வேறு இடங்களில் இருக்கிற ஆட்கள் தங்களுடைய அந்த அந்த சமூக உணர்வுகளை வழியாக நாவலாக்கினர். ரஞ்சகுமார் எங்கிருந்து வந்தன்றது ஒருவருக்கும் தெரியாது. இருந்தா கூட ரஞ்சகுமார் என்ற ஒரு தடம் வந்து சேர்ந்தார். அது மாதிரி இந்த சாயந்தரம் எங்கிருந்து வந்தன்றதுக்கும் தெரியாது. 2009க்கு பிறகு திடீரென்று நல்ல எழுத்துக்களும் நல்ல படைப்புகளும் வருது. ஆனால் அந்த சிவத்தம்பியர் சேரனுடைய 2வது தொகுதிக்கு இல்லை 1வது தொகுதிக்கு சொன்ன ஒரு விமர்சனம், விமர்சனத்தின் கடைசி பகுதி என்று அவர் வெளியிட்டு வச்சு ஆட்டைக்கு சொன்னார். திறமைகள் வளர்த்துக் கொள்ளப்பட வேண்டியவை, திளைப்பினால் மடக்கப்பட வேண்டியவை அல்ல என்று. நாங்கிட்ட ஏன் சார் இப்படி சொல்லவே உண்டு. இல்லையாப்பா நாங்கள் எங்கள்கிட்ட முன்னுரை வருவாங்க, நல்ல ஆள் இருக்காங்க, ஒரு வசனம் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் அது இப்போ எழுதுறதே இல்லை என்று. அப்போ இந்த விஷயம் வந்து இளந்தலைமுறை அல்லது அடுத்த எழுத்தாளர்கள் வர்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்து கொண்டு இருக்குது. நான் 1வது நாவல் வாசிக்கிறேன், 2வது நான் தொடங்கி போட்டு விட்டுட்டேன். நான் தொடர்ச்சியா வாசிக்கிறேன். எனக்கு இந்த கிலோமீட்டருக்கு எனக்கு டைம் கிடைக்கிறேன். தொடர்ச்சியா வேற வேலையில் ஈடுபட்டதால டைமே கிடைக்கல. நீங்க அப்படி எழுது நாங்கள் அப்படி எழுத இல்லையா? இது ஒரு பிரச்சனை இல்லை. இலங்கை இந்த முன்னுரை இல்ல இலங்கை அரசியல் பரப்பு நாங்கள் வந்து இந்த ஃபுல்லி பொலிட்டிக்கலி சார்ஜ். அப்ப நாங்கள் வந்து என்ன யோசிக்கிறோம்னா அப்ப சாயந்தன் இது எழுதணும் அது எழுதணும் அப்படி பார்க்கக்கூடாது. சாயந்தனுடைய நாவல் வந்து இலக்கிய தரம் உள்ளதா இல்லையான்றதா பார்க்கணும். ஓகே அவர் 4 வார்த்தை பிறந்து விட்டா அது சரியது. அது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு பகுதி உண்மைதான். என்னென்னு சொன்னால் அதே நேரத்தில் என்னென்றால் நாங்கள் தகுதியானதான் அந்தந்த நேரமே அதுக்குரிய மதிப்பை கொடுக்கணும். இல்லாட்டி அந்த படைப்பாளியை
போட்டி சாகடிக்கிறதையும் விட இது ஆக மோசமான சாகடிப்பு. அதாவது அது 2 பகுதியும் இருக்காது. அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் அதை அடையாளம் தான். மற்றது இன்னொரு விஷயம், இந்த இந்தியா நாங்கள் இந்த மொழி சார்ந்து உடனே இந்தியான்னு தான் பார்க்குறோம். மலேசியாவை நீங்கள் பார்க்குறீங்க. அது இந்தியா இருக்கிறோம், அது வேறு பிரச்சனை. நாங்கள் இருக்கிறோம் இலங்கையில். சரி, அப்படித்தான் பார்த்தாலும் இந்த என்னுடைய அபிப்பிராயத்தில் வந்து சுவாசக்தி அல்லது இப்போ சாயந்தன் மற்றது விமல் குழந்தைவேலு ஆகலாம் தமிழகத்துக்கு நிகரான நாட்கள் தான். அது புரட்சி மதிப்பிடக்கூடிய அளவில் இல்லை. ஆகவே நாங்கள் எங்களுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை வச்சுக்கொண்டு புலம்பெயர்ந்து வாழ்றது, இப்போ இந்த இடம்பெயர்ந்து வாழும்போது மொழிச்சிக்கல் இருக்கு இல்லைங்களா, அது எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ மலையகத்தில் கூட எல்லையோர பகுதிகளில் இருக்கிறவங்களுடைய மொழிகள் இருக்குல்ல, மொழி பண்பாடு எல்லாமே சிதை கொடுது. இப்போ வந்து மலையகத்தில் இருக்கிற எல்லையோர பகுதிகளில் வந்து நார்மலாக வந்து ஒரு பெண் பூப்பெய்து அழிந்தால் அப்படின்னா நம்ம ஒன்று சடங்கு பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு புத்தர் சாமியார் இருக்கான்னு அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு சடங்கு செஞ்சுட்டு ஒரு எளிமையாக்கி முடிச்சிடுறாங்க. இப்போ அங்கே கூட மொழிச்சிதைவுன்றது ஒன்று இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் வந்து வன்னியில் வந்து அவங்க ரொம்ப காலம் இருந்தால் கூட உண்மையிலே அவங்க அந்த மொழி பேசுறதில்லை. அழகா ஒரு ராமசாமி காவியம்னு சொல்லிட்டு ஸ்ரீதரன் ஒரு கதை இருக்காரு. தயவுசெய்து எல்லாரும் படிங்க. பியூட்டிஃபுல் நான் சொல்லுமாங்க. அது வாழ்ந்து இருக்கிறாரு. அவர் என்னன்னா குறிப்பாக அந்த பகுதியில் இருந்திருக்கிறாரு. அப்ப நீங்க வந்து வன்னி பகுதிகளில் இருக்கும்போது அந்த மொழி கையாண்ட விதம், அந்த மொழியை கையாண்ட விதம் வந்து அவருக்கும் அந்த சிக்கல் இருக்கு. அவர் யாழ்ப்பாணத்து ஆட்டில் தான் அங்க வேலை செய்யறாரு. அப்ப கூட அவர் வந்து ஒரு சின்ன வார்த்தை வந்து நம்ம ஊர்ல எரவானம்னு சொல்லுவாங்க. அந்த மேல கூரையில இருக்கிறது எரவானம். அப்ப அவர் அந்த வார்த்தையை பண்ணும்போது அவர் வந்து யாழ்ப்பாணத்து மொழி தான் கையாளுறாரு. அப்ப அவர் எல்லா சிக்கலும் வந்து ஒரு சில வார்த்தைகள் மிஸ் பண்றது வேற விஷயம். ஆனா வந்து ஒரு அது ஒரு உயிர்ப்பாக இருக்கும். நன்றிதான். நான் ஒரு பார்வையாளராகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த நாவல் தொடர்பாக நீங்கள் உங்களுக்குள் உரையாடுவதை ஒரு ஓரத்திலிருந்து பார்த்து செல்கின்றவனாக வந்திருக்கிறேன். என்னதான் எழுதின பிறகு செத்துட்டான் என்று சொன்னாலும் அது வந்து அந்த நாவல் தொடர்பாக உருவாகுகின்ற சலனங்கள், அதிர்வுகள் அல்லது உரையாடல்களை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குத்தான். அது அது வந்து எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாவல் தொடர்பாக உரையாடப்படுகிறது என்பதை பார்ப்பதிலே ஒரு மகிழ்ச்சி. ஒரு நாவல் எழுதின பிறகு அந்த நாவலுக்குள்ள ஒரு சம்பவத்தை, ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இதை ஏன் எழுதினீர்கள் என்று கேட்காதீங்க. அதே மாதிரி இதில் எழுதாத ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இதை ஏன் எழுதவில்லைன்னு கேட்டுறாங்க. ரெண்டையும் அப்படி நான் சொன்ன பிறகு சில உங்களுக்கு கேள்வியில இல்லாமல் ஏன் வந்த நீங்க